வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். தலைப்பு: தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் இவங்க 4 பேரும் 5 வயசாக இருக்கும்போதே தந்தை சொல்ல தட்டாமல் கல்வி கற்க குருகுலத்திற்கு போகிறாங்க. பல ஆண்டுகள் கழித்து சம்பராசுர யுத்தத்தில் தசரதன் கைகேயிக்கு 2 வரம் தரதா சொன்னார். கைகேயி, எனக்கு இப்போ வேணாம், நான் வேணுங்கிறப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தசரதன் நாள் ஆக ஆக முதுமையாகிறனால இந்த உயிருக்கு புண்ணியம் சேர்க்கணும், காட்டில் தவம் செய்யலாம், நம்ம அரச பதவியை ராமருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, தசரதன் பிடித்த மனைவிகளுள் கைகேயி கிட்ட இதை சொல்கிறாங்க. நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேக விழா அப்படின்னு சொல்கிறாங்க. கைகேயி இதை கூனிக்கிட்ட சொல்கிறாங்க. கூனி ஏதேதோ சொல்லி கைகேயின் மனசை மாற்றுறாங்க. ஏன்னா ராமர் சின்ன வயசாக இருக்கும்போது மண்ணில் பந்து செஞ்சு விளையாடுவார். அப்படி விளையாடும்போது ஒரு பந்து கூனியின் மேலே பட்டுருது. இதனால் சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் கூனியை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ கூனி நினைக்கிறாங்க, ஒரு கை பிடி மண்ணால் இன்றைக்கி நான் அவமானப்பட்டேன், அது கூட இல்லாமல் நீ போகணும் அப்படின்னு நினச்சி இப்போ கைகேயின் மனசை மாற்றுறாங்க. கைகேயி தசரதன் கிட்ட, நான் உங்கள்கிட்ட 2 வரம் கேட்டிருந்தேன், அது எனக்கு இப்போ தாங்க. அதில் ஒன்றாவது நாளைக்கு பரதன் தான் பதவி ஏற்கணும். 2வது உங்களோட மகன்னு சொல்லாமல், நான் வளர்த்த மகன்னு சொல்லாமல், இந்த நாட்டோட இளவரசனும் சொல்லாமல், சீதையின் கணவர் 7 ஆண்டுகள் வனவாசம் செய்யணும்னு சொல்லி தசரதன் கிட்ட கைகேயி சொல்கிறாங்க. இதை கேட்டு தசரதன், நாளைக்கு பரதன் கூட பதவி ஏற்கட்டும், ஆனால் ராமரை 7 ஆண்டுகள் வனவாசம் செய்ய அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கைகேயி, எனக்கு நீங்கள் 2 வரம் தரதா வாக்கு கொடுத்தீங்க, எனக்கு இதை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தசரதன் ராமர்கிட்ட, நாளைக்கு பரதன் தான் பதவி ஏற்காரு, நீ 7 ஆண்டுகள் வனவாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தசரதன் ராமர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது ராமரோட முகம் அன்று பூத்த செந்தாமரை மலரை விட பிரகாசமாக இருந்துச்சு. எப்படின்னா, உனக்கு பட்டாபிஷேக விழான்னு சொல்லும் போதும் ராமர் முகத்தில் சந்தோஷம் இல்லை, உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேக விழா இல்லைன்னு சொல்லும் போதும் ராமர் முகத்தில் வருத்தம் இல்லை. இதை தான் அன்று பூத்த செந்தாமரை மலரை விட அவர் முகம் ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. இதனால் தந்தை சொல்ல தட்டாமல் ராமர் வனவாசம் செய்ய போகிறாரு. அப்போ சீதை ராமர் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லி சீதையும் ராமர் கூட போகிறாங்க. இதுவே தந்தை சொல்மிக்க மந்திரம். நன்றி, வணக்கம்.